ஹாய் கைஸ், என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுதான் இந்த சின்சான் இந்த டோரேமோனை பார்த்துட்டு நீ நியூ இயர் செலிப்ரேட் பண்ணும்போது என்னை கூப்பிடலே அப்படின்னு சொல்லி ரொம்ப தகராறு பண்ணிட்டாங்க கைஸ். அதனால அவனுங்களுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். என்னன்னா, அவனுங்க வர ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ அந்த ட்ரிப்புக்கு செலவுடா பண்ணுறடா அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்து சோழத்தனமாக நான் வாக்கு கொடுத்துட்டேன். இப்போ நேரம் வாக்கு தவிர சிஜி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருவாங்க. அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் கைஸ். அதனால தான் இப்போ நான் அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு எப்பவுமே நம்ம சீ பக்கம் தான் போயிட்டுருப்போம். சரி, இப்போ வீட்டாண்டே இருக்கே, எதுக்கு சீ போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குளிக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வைக்கிற வேட்டில் எவ்வளோ காசு கம்மியாக போதே தெரியல. எனக்கு வேறு வெட்டி எதுவும் இல்லை. இந்த லம்போகினி காரு இதெல்லாம் விற்றாதான் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்னைக்கு ட்ரிப்பு போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் காரின் பேர் தெரில. எனக்கு இந்த வீடு வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த கார் தான் இது. அதனால தான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்க. சரி, ஓகே. அவனுக்கு எங்கே இருக்கானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பழைய வீடு இருக்குல்ல கைஸ், அங்கே தான் அந்த 2 பேரையும் நான் தங்க வச்சுருக்கேன். அவனுக்கு 2 பேரும் நம்ம போகிற போக்கில் பிக்கப் பண்ணிட்டு பிக்னிக் போவோம். கடவுளே, அவனுக்கு காசு கம்மியாக வாங்கணுன்றதே என்னோட குறிக்கோள். நான் இந்தியன் பைக்டா, நான் இந்தியாவில் நடக்கிறத ஃபாலோ பண்ணுவேன். உங்களை மாதிரி ஃபாரினர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி போவோம் கைஸ். ஏன்னா நம்ம இந்தியா பைக்குன்னு பேரை வச்சுக்கிட்டு நம்மளே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம், நல்லா இருக்காது. நம்மளும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம் நம்மளும் நினைக்கிறோம். நம்ம எப்போ மாதிரி எக்கடா போக்கடா போனால் தான் நமக்கு நல்ல மனசு ஆறுது கைஸ். என்ன பண்ணுறது, ஓட்ட தெரியாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரி, பழைய வீடு வேறு போகணும். என் பழைய வீடு வழி வேறு மறந்துட்டேன். ஞாபகம் இருக்கு, நியூ இயர்க்கு தானே போயிட்டு போனேன். ஞாபகம் இருக்கு. அது ஒரு கண்ணில் தென்பட்டுருச்சு. ஓகே அப்பாடி எப்படியோ வந்துட்டோம்டா சிஜர். அப்படியே வண்டி ஒரு ஸ்டைலாக ஒரு பார்க்கிங் போட்டுட்டு அவனுங்க ரெடி ஆகிட்டு நிற்கிறானுங்க. அப்படியே கூப்பிட்டு போவோம். என்னான்றீங்கோ? எங்கே அவனுங்க? சீக்கிரம் ஓடுறா. அப்பா எப்போ அடி, பழைய விட நல்லா தான் பாருது. ஓகே எங்கே அந்த சின்சான் டோரேமான் அப்படியே வாங்குவோம். ட்ரிப்பு கேட்டீங்க, ஆனால் நீங்கள் ஒன்றும் ரெடி ஆகிட்டோம். அந்த சின்சான் பையன் மாதிரி பேக் மாட்டி ரெடி ஆகிருக்கான். நீ என்ன ஆய் காட்டிகிட்டு இருக்க? டோரி இன்னொரு வாட்டி மட்டும் டோரி நம்ம அச்சு பிடிச்சி பேக்கில் போட்டு ஃபியூச்சர் காமிச்சிட்றோம். பார்த்துக்க, யாரு நினச்ச? டோரேமான் தான் சொன்னா. போக்கேமான் நான் சொன்னேன். இல்லை, நீ மான் தானே? நீ ஃபாரஸ்ட்ல இருக்காம எங்கே சுற்றிட்டு இருக்க? சீக்கிரம் பேக் பண்ணிட்டு வா. 10 செகண்டுக்குள்ளே வரலன்னு பிக்னிக்கு கிடையாது, ஒன்று கிடையாது சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். சரி, 200 ரூபா கேக்கு வச்சுட்டு 2000 மொய் வைக்கிறானுங்களே, ஏறுகிறாடே. அப்பா அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம். அப்பா ஏற்றானுங்க ஒன்றுங்களும். அடே சிஜி பயலே பைத்தியாரா, டே லூசு, ரோட்டில் தானே ஓட்டுவா? உன்ன மாதிரி தலையில் எவனோட தலையை உருள போகுதுடா. பைத்தியக்கார திரும்ப ஓட்டிட்டு போகிற, ஒழுங்கா ஓட்டு போட சிஜி நாயே. என்னடா பண்ணுற? ஒழுங்காகவே போக மாட்டேன். எங்கடா போயிட்டுருக்க? கொஞ்சம் பெட்ரோல் போட்டு போயிடலாம். சுக்கு முட்டை பெட்ரோல்லாம் பைக்கு ஸ்கூட்டி தாண்டா போடுவாங்க. கார் லாரிக்கெலாம் டீசல் தாண்டா போடுவாங்க. விளக்கு என்ன? எப்பா சாமி, நான் விளக்கடா. நீ வேணா விளக்குல ஊற்றி எரிச்சிக்க. கொஞ்ச நேரம் வாய முடிட்டு பா. டோரிமன் பற்றி என்னதான் டோரி கண்ணு அப்படின்னு கலாச்சாரம். அவன் அழகா அமைதியா அவகிட்ட நீ கற்றுக்க டிசிப்ளினா. சும்மா பேசிக்கிட்டு இருக்க. ஏய், என்ன 10 ஊர் தண்ணி வந்திருக்கேன்னு இருக்காத. நான் ஃப்யூச்சர் காமிச்சிட்ருவேன். நான் தான் டோரேமான். இப்போ என்ன பேசுகிறேன் எனக்கும் புரியல, ஆடியன்ஸ்க்கும் புரியல. என்ன பேசுறீங்க நீங்கள்? அப்படியே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சிச்சானே நீ என்ன பண்ணுற வழக்கமாக நம்ம சொல்லுவேன்ல, அதை சொல்லிடுப்போம். ஓகே கைஸ், பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் அழுத்தி அதில் போட்டுருங்க. எல்லா வீடியோஸும் போய் பாருங்கோ, நல்லாயிருக்கும். ஆமாம் கைஸ், நல்லா இருக்கும். நல்லா இல்லைன்றது எங்கள் இடம் இல்லை. நீங்களாம் பார்த்து லைக் பண்ணால் தானே நம்மளாம் ஆதரவாக இருக்க முடியும். இந்த மாதிரி பல டூருக்கு போக முடியும். நீங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சிஜே வந்துட்டு நல்லா பிக்னிக்கு ஃபாரின்லாம் கூப்பிட்டு போவா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கைஸ். சின்சானே டோரேமான் 2 பேரும் வாங்க. இந்த டோரேமான் பாரா
நீ என்னன்னா உள்டாவா என்ன பார்த்து நடந்துட்டு இருக்க? திரும்பி பார்த்துடாரா சின்சான்? இல்லை மயங்கிட்டு சிஜி அப்படின்னு சொல்லி நான் மொட்டை சொருகிடுவேன். எப்பா சாமிங்களா, நீங்க வந்துட்டு சொல்லுவீங்க உங்களுக்குன்னு 2 ஆசை வச்சிருக்கேன், அதை போய் ரைட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் ஆசை ரைட் பண்ணுறேன்? சரி இந்த சின்ன பிள்ளைங்க போல போய் இவ்வளோ கேவலமாக இருக்கேன். சாமி என்னது இந்த குதிரையை கண்ட்ரோல்? குதிரை எதுக்கு என்ன எழுதி விட்டா? ஓடுறதுன்னா காசு குதிரை போ. அப்பா குதிரை நகுரு, குதிரை நகுந்து போ. நகுர மாட்டேங்குது போய்த்துக்கிற குதிரை. அது ஒழுங்கு நகுந்து போ. எப்போ 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 வெட்டு ஒழுங்கு ஸ்லோவாக போய் குதிரை வெட்டுன்னு வெட்டு. என்னது போயிட்டு அப்படிதான் ராஜாதி ராஜா வீரக வீர வரார். என்ன இந்த குதிரை போகிற டைரக்ஷனே சரியில்லையே. என் குதிரை என்ன பண்ணுறே? ஒழுங்காவே போக மாட்டேன். அஜிஜோ என்னடா காலம் போகிற போக பார்த்தா கடலை தள்ளி விட்டு இருக்கேன். நீச்சல் தெரியாது. ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாது. குதிரை அண்ணா நீச்சல் தெரியாது. சரி உள்ளே கலந்து சாவு. சீஜே கலப்பறம். யாரு நடிச்ச சீஜவ? உன்னையும் மாற்றம் பண்ணிட்டா. உன்னால மேல வர முடியாது. ஓடிட்டாளா? ஓகே சின்சான் வருவேன். அவனுங்க அங்கே இருப்பானுங்க. திரும்ப வந்து சின்சான் கத்திட்டு இருக்கேன். இந்த குதிரைக்காரங்க நான் என்ன பதில் சொல்லுவேன்? போகிற பக்கம் பார்த்து பண்ணிட்டு அதை காசு கொடுத்துருவோம்ல. இது வேற நெக்ஸ்ட் சிஜி ஓடு. என்னது இந்த பைக் நல்லா இருக்கு சார். இந்த பைக் எடுத்து நான் ரெண்டுக்கு போகிறேன் சார். 5000 ரூபாய்டா. அதெல்லாம் யாருக்கு? சல்ட் வெட்டு தான் வச்சுக்கோங்க. வரட்டா டோர். சூப்பராக இருக்குப்பா பைக். அவனுங்க மட்டும் குதிரையில ஓடிக்கிட்டு இருக்கட்டும். அந்த குதிரையில கால் கூட இருக்காது. எங்க போய் அவசரப்படுறானுங்களோ. நம்ம சொல்லி என்ஜாய் பண்ணுவோம். பேசாம இந்த ஆட்டை போட்டுடலாமா? ஓடி பாப்பா புகழ ஓடுதுரா. செம்மையா இருக்கேன். போ ஜாலியாக இருக்க. என்ஜாய் பண்ண. எங்கே போனானுங்க நீங்கள்? கண்ணு கட்டம் திருவடி 2 பேரும் ஆளையே காணும். எங்கே போய் செத்தானுங்க? ஒன்றும் தெரியலையே. சின்சானா டோரேமானா எங்கடா போனீங்க? வெளியே எங்கன்னா போயிட்டானுங்களா? இப்போ பார்ப்போம். வெளியில எங்கன்னா எங்கெங்கன்னா இருக்கானுங்கன்னு பார்ப்போம். எங்கேயும் காணுங்க. எங்கே போனானுங்க நீங்கள்? சரி ரெண்ட் இந்த பைக்கை ரெண்ட்டு கொடுத்த டைம் வேறு முடிஞ்சிடுச்சு. அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம போவோம். சின்சான் டோரேமானே எங்கடா இருக்கிறீங்க? எங்கே போறீங்க? கண்ணி தெரியல குருட்டுல கீழே படுற. இங்கே தாண்டா இருக்கேன். எப்பா சரிப்பா வாப்பா. இந்த நீச்சல் அடி. சின்சான் நல்லா இருக்குல்ல நீச்சல் அடிக்கிறது. நீ அப்படியே நான் அப்படியே வரேன். இந்த டோரேமான் வண்டியிலே போய் உட்காந்துக்கிட்டானா? அதுக்கு ஒரு ட்ரிப்பு கேட்டான். சின்சானே நான் எல்லாம் சொல்லாமலே ஸ்விம்மிங் பண்ணுவேன் தெரியுமா உனக்கு? என்ன மாதிரி நீச்சல் இந்த உலகத்தில் யாராலையும் அடி முடியாதா பார்த்துக்கோயா? இதெல்லாம் போராட்டி எனக்கு அரசாங்கம் நிறுத்தி கொடுக்க பேசிக்கிட்டு இருக்கு. ஆமாம் உன்ன மாதிரி மட்டமாக எவனாலே அடிக்க முடியாது. அதனால தான் உனக்கு கின்னஸ் வேர்ல்டு தராங்கடா சிஜே. தவளை இருக்கு தவளை. அது தாமாயாரே கத்தி பாம்பு கிட்ட நான் இங்கே தான் இருக்கேன்னு காட்டி கொடுக்குமா? அந்த மாதிரி நானே ஒன்று சொல்லி உங்ககிட்ட நான் வாங்கி கிடைக்கிறேன். எப்படி இருக்கு என்னோட டேட்டூ? அழகுதா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பேர்ல குத்தி வச்சிருக்கேன். டிடிஎஃப் பாசன் வேறு டெலிவரி இல்லடா. டோரேமானே உனக்கு ஏன் நீ தண்ணியில் போக மாட்டேன்? சிஜே நான் வந்து மிஷினு. நான் தண்ணியில் போனேன்னா என் ஸ்பேர் பார்ட்ஸில் என்ன ஆகுது? அப்படியே அவனை மடக்க இழுத்துட்டு வாங்க. இழுத்துட்டு வந்து இதில் போடுங்க. தண்ணியில் கேட்குதா உனக்கு? டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க மனசில்? என்னதான் சொல்கிறேன் ஸ்பேர் பார்ட்ஸில் எதுவாகிடும் எனக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும்டா. அப்புறம் நான் ஃபியூச்சர் போய் இதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதாக வரும். ஆச்சு பாடிகவா. இங்கே தான் சஃபாரி இருக்கா? என்னோட ஞாபகம் இருக்கிற வண்டி. டே சின்சானே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க நீ. ஒரு மட்டும் நானும் வண்டியில் வருவேன்டா. உன் மேலே ஏறி வருவேன்டா. ஓட்டுற வண்டியா? எப்போ பார்த்து நீயே வண்டி எடுத்து ஜிகின்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறது?
தள்ளி விட்டுட்டாயா? இது என்னோட காசு, நான் தான் ஃபன் பண்ணுவேன். சின்சானே அவதான் எடுக்கணும். பார்த்தியா இந்த என்ன கலர், ரெயின்போ கலர்ல வண்டி எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால நீ வந்து வெறுப்பேத்தாம கம்முனு கடை. என்னையோட தள்ளி விடுற இருறா, பேம்பு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு பறந்து ஒன்று அடியிற நீ செத்துருவேடா. சரி, இங்கேருந்து என் காரை கம்பிச்சு தெரியுமாடா தம்பி? என் காரை வரும் காணும்டா. அடிக்கடி இந்த மாதிரி நடக்குது. ஐடென்டிக் விளையாட்டு போய் கார் காணும். நான் அவனுக்கு கிராரி தான் மதுரை போட்டுருச்சுன்னு நினைச்சேன். இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலடா. மனசே வெடிச்சுட்டு போல இருக்குடா. அது எதுக்கு இப்போ கீழே வந்து பைத்தியார் மாதிரி ஆக்டிங் குத்துன்னு இருக்க? எப்போ சிஜே வேணா என்னோட மேஜிக் ட்ரிக்கை யூஸ் பண்ணி உனக்கு ஒரு கார் தட்டாடா ஃப்யூச்சர்லேருந்தே. ஓ மை காட், ஜிகு 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 மின்னுதுப்பா. எங்கேருந்து போய் இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? அவனை ஜிகு ஜிகுன்னு மின்னுற மாதிரி அவனை கொண்டு கொடுத்தா நீங்களும் கொடுக்குறீங்க. வா டோரப்பட, நன்றிடா நன்றிடா. இந்த டோரேமானுக்கு புகழ்ச்சிகள் பிடிக்காது, ஆனால் டோரா கேக் ரொம்ப பிடிக்குன்றது இந்த உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயந்தான். கொஞ்சம் டோரா கேக்கை பார்சல் பண்ணியாப்பா? சரி சரி, வாங்கி தரேன். இப்போ எங்கே போகிறோம் நம்ம அடுத்து? இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜுராசிக் பார்க் தான் போக போகிறோம். இதுதான் நீ கொடுத்த காரு. சாதாரணமாக போகணுன்றது தான் என்னோட இது. ஜுராசிக் பார்க் போகிறோம். அங்கே ஒரு இதை காட்ட போகிறோம், பிரம்மாண்ட படைப்பை காட்ட போகிறோம் டாக்டர்மானே. அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போக போகிறீங்க. அப்படி என்ன புகழ் மழையில் நானே இழக்க போகிறீங்கன்னா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா நீ நம்புவியாடா சின்சானே? நம்புவேன் ஆனால் என் சோஷியல் டீச்சர் தான் நம்பாது. டைனோசர் செத்துச்சுன்னு, அதனால் நான் நம்புவேன். சோஷியல் டீச்சர் நம்புறாங்களா நம்பலையான்றது என்னோட பிரச்சனை இல்லை. அது அவங்களோட பர்சனல் விருப்பங்கள். ஆனால் நீ நம்புறியா டோரேமான், நீ என்ன நினைக்கிறடா? ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்க, நீ இதை பற்றி என்ன நினைக்கிறேன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்டா டோரேமான். நான் அதை நம்பவே மாட்டேன்ப்பா. ஏன் அப்படின்னா இந்த சின்சான் வேணா நம்புறேன், அவனுக்கு இந்த மாதிரி உலக நடப்புகள்லாம் தெரியாமல் இருக்கும். ஆனால் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா டைனோசர் வந்து பல வருஷம் ஆகுது. இதெல்லாம் யார் நம்புவா? நீ தான் உருட்டிட்டு இருக்கேன்னு அவனும் நம்புறா மத்தியா? சின்ன குழந்தை ஏமாத்துது ரசிச்சே, வாயில புண்ணு வரும். என்ன நினச்சிட்டு இருக்கடி? காமெடி பேசி நினச்சிட்டு இருக்கா. ஆனால் என்னோட வீடியோஸாக போய் பாரு பின்னாடி, அதில் தெரியும் நான் டைனோசரே அடக்கியிருப்பேன்றது. புரியுதா? எனக்கு என்னமோ நீ 2-3 ஆளுங்களா டைனோசர் வேஷம் போட்டு இதுதான் டைனோசர் நம்ப வச்சு வியூஸ் எடுத்துட்டு எனக்கு ரொம்ப நாளே டவுட் ரசிச்சே. பாரு டைனோசர் முட்டை கண்ணு தெரியலையாடா? இங்கே பாருடா டைனோசரோட முட்டை. இங்கே பாரு டைனோசர் முட்டை தெரியுதா? ரவுண்ட் அடிக்கிறேன் பாரு, எவ்வளோ பெருசா. கோழி முட்டை வாத்து முட்டையோட பெருசாக இருக்குது. இங்கே தான் நம்ம வந்து கேம்பிங் பண்ண போகிறோம். ஓகேவா? பார்த்தீங்களா இந்த லைட்டு கலரில்? அப்பா இது இருட்டான காரி வெளிச்சமாக இருக்குது. இது கூட என்னோட டார்ச் நான் கொஞ்சம் அடிக்கிறேன்டா. உங்களுக்கு என்ன பயம் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம கேம்பிங் முடிச்சுட்டு போயிடலாம். நான் இனிமேல் ட்ரிப்பு என்கிட்ட இதாகக்கூடாதுப்பா. ஓகேவா? என்னோட இது இங்கே வச்சு சாப்பாடு சாப்பிட்டுலாம் நினச்சேன். என்ன பண்ணுறது? சின்சான் டோரேமான் நீங்கள் போய் காரில் தங்கிக்கோங்கடா. நான் அப்படியே வெளியே பார்த்து காற்றோடு இருந்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்குலாம் வெளியே படுத்து டைனோசர் வந்துடும், உங்களை காய்ச்சிடும், நீங்களாம் பயப்படுவீங்க. ஆனால் நான் இல்லைல்ல, அதனால தான் நான் உள்ளே இருக்கேன். நான் பண்ணுறீங்க உள்ளே அந்த சாண்ட்விச் இருக்கும், எடுத்துக்கூட நான் தின்னணும். சாண்ட்விச் அதெல்லாம் குடிக்க முடியாது. அதெல்லாம் ஆல்ரெடி ஐயா தின்னாச்சு. நீ வேணா வேற ஆளை பார்த்துக்கப்போ. நீங்களா உண்டு கொடுத்தவனுக்கு 2 மாட்டீங்களேடா? கடைசி வரையும் என்ன பண்ணியா விட்டுட்டீங்களேடா? டேய் உன்னை சொகுசா ஏசி போட்டு தூங்கிட்டு இருக்கீங்களேடா? ஏன் சொல்லுடா? சரி உள்ள வண்டியில் வந்து ஏறுங்க வாங்க. ஏஞ்சிருங்கடான்னு எழுப்பு வரான். எழுப்பிட்டு மறுபடியும் உள்ளே போகலாம், வீட்டுக்கு போகலான்னு வரான். என்ன நாயம்பா சார், என்னடா சைக்கிளை கீழே விட்டு ஏற்றிட்டு போகிற? நான் பார்த்தேன்னா ஒரு வாட்டி யூஸ் பண்ண பொருளை மறுவாட்டி யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேயா? அதனால தான் விட்டு ஏற்று ஒரே ஏற்று. சரி, இப்போ பிக்னிக் முடிஞ்சது, வீட்டுக்கு போக போகிறோம். ஓகேவா? நம்ம பொருள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிட்டோம்டா. நம்ம பொருள் எல்லாத்தையும் போட்டு சீட் பெல்லாம் ஏற்றியாச்சு. எங்கே பாடுற குட்டி டைனோசர் வருது. வாட் அ மெடிக்கல் மிராக்கல்! டைனோசர்ன்றது ஒரு இல்லை, ஆனால் இப்போ எப்படி டைனோசர் வருது? என்னால் நம்ப முடியல, அன்பிலீவபிளாக இருக்கு. அங்கே பாரு லூசுக்கு முட்டை, அங்கே பாரு பெரிய டைனோசர் டீரெக்ஸே வந்துருச்சு. சின்சான் என்னடா ரசிச்சுட்டு இருக்க? அது நம்மளை போட்டு சாப்பிட்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒரு மிஷின், நீங்கள் 2 பேர் தான் பாவம். ஏசிப்பா அப்பா அது அங்கே இருக்குடா அந்த டீரெக்ஸு போயிடுச்சுன்னு நீ. ஐயோ தடுத்து ரசிச்சே, சினிமா வண்டி எடுத்து பார்த்துட்டு போ.
இந்த சிஜேவாவது சீக்கிரமாக வண்டி ஓட்டுறதாவது இப்போயாவது உயிர் போகிற நிலமையில கூட பாரு எவ்வளோ ஸ்லோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதான் சொன்னா அங்கே இருக்கிறான் பீச்ல அப்படியே போயிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா இப்படி பாருங்க உசுரை எடுத்து தொங்கல்ல விட்டுட்டு இருக்கீங்கடா. ஒரு நிமிஷம் சார், ஜுராசிக் பார்க் போய் டைனோசரை காட்டுறேன் பயமுறுத்துறேன்னு சொன்னதுல யாரு? நான் தான் ஒத்துக்கிறேன். அடலும் ஒரு உயிர் பயம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவேன். ஐயோ கதவு காணியோ கதவு அப்பா கதவு கட்டிச்சு. இல்ல எனக்கு பயமில்ல, உங்களுக்கு பயம் வந்து செக் பண்றதுதான் எப்படி பயம் பண்ணிச்சு. ஐயோ கதவு வேற போக மாட்டேது. அதெல்லாம் இல்ல வாங்க வாங்க வாங்க. அது கதவு இதுல இருக்கு சசாயிட்டு டைனோசர்லாம் வந்தேன். டைனோசர் வா ஒட்டி கட்டிக்கு நிக்கிறவா ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டி மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன் பண்றவா உண்டா. நீ பொங்கலில் ஜல்லிக்கட்டு நடத்துகிற அது டைனோசருக்கு விட்டு ஜல்லிக்கட்டு நடத்துற சிஜே. இவன் பேராச்சிஞ்சானே இவன் பயந்து நடுங்கிட்டு நம்ம பயந்தோன்னு சொல்கிறான் பார்த்தியா இந்த சிஜே. இவனை மாதிரி யாராலையும் நடிக்க முடியாதுடா. ஆஸ்காரே வாங்கிடுவோம் போல இருக்குது. ஆனால் என்ன இவன் மூஞ்சிக்கு ஆஸ்காரில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது தெரியாமல் பைபிளில் ஓவர ஆக்டிங் பண்ணிக்குது. அங்கே அந்த டைனோசரே வரலையா, அது தெரிஞ்சுக்கிட்டே வேணும் வா 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 ஒண்டு கொண்டு வா வா வான்றா. அது இருக்குமே சொல்ல வேண்டியது தானே. சரி வாங்க வாங்க அதெல்லாம் பேசாதீங்க. இப்போ நான் ரத்த கரையா இருக்கு வீட்டுக்கு போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், காரையே வாஷ் விட்டு எடுத்தாச்சு. வெளில விட்டா 50 ரூபா 100 ரூபான்னு பிடுங்குறாங்க. இங்கே விட்டா ஈஸி. நானும் போய் குளிச்சுட்டு வரேன், நீங்களும் போய் குளிச்சுட்டு வந்துருங்கண்ணா. என்ன டோரேமனே வரலையா? காலையில் உட்காந்துட்ருக்க வரலடா. எதுக்கு மறுபடியும் போட்டு இப்போ தான் கொஞ்சம் பார்ட்ஸ்லாம் காஞ்சிருக்கு மறுபடியும் நான் எடுத்துக்கப்பா ஆளை விடுங்க சாமி. நான் உள்ளே உட்காந்து பாட்டு கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். அப்பா ரத்த கரெல்லாம் போயிடுச்சு. கிச்சனுக்கும் ரத்த கரெல்லாம் போயிடுச்சுல. இருப்பா அப்பா அப்பா இன்னைக்கு காலில் குளியலும் இங்கே போட்டுச்சு ரத்த கரையை. ஓகே நம்ம வண்டி எடுத்து கிளம்பலாம். சீக்கிரமாக போயிட்டு விட்டுட்டு போகலாம் கைஸ். சிஜே நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் சிஜே. இது நான் கொடுத்த வண்டி இல்லை, உன்னோட ஃப்ரெண்டு கொடுத்த வண்டி தான். அவன்கிட்ட இதை கொடுத்துட்டு சிஜே. கொடுத்த வண்டியா சொல்ல மாட்டியாடா. வாங்கடா 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 இந்த வண்டியில் வந்து ஏறுங்கடா. எல்லா வண்டியும் நம்ம வண்டி தான்டா வந்து ஏறுங்க. அப்படியே இனி நான் என்னோட வீட்டில் தங்கிக்கிறேன். ஒரு நாள் வாடகை ஒரு 200 ரூபா குடிக்கிறியா சிஜே? அது என்னோட வீடு. அது நான் எதுக்கு வாடகை தரணும்? நீங்கள் தானே எனக்கு மாதம் வாடகை தரணும். அதாவது பார்த்தோன்னா சிஜே உன் வீடு அழகாக இருக்குதானே நாங்கள் அங்கே தங்கியிருக்கோம் நீ நினைக்கிறேன். ஆனால் அது இல்லை, நாங்கள் இருக்கிறதால உன் வீடு அழகாக இருக்குன்னா பார்த்துக்குவே. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் இந்த வீட்டில் இருக்கணும் சின்சான் டைமண்ட் வீடுன்ட்டு எடுத்து போஸ்ட்லாம் பட்டிருக்காங்களாம் பார்த்துக்கவே. நான் போய் தூங்குறேன். அக்கா எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. அப்பா ஒரு தூக்கத்தை போடுவோம் போயிட்டு.